ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஃபார்மசி கல்லூரியில் தேசிய அளவிலான பன்னாட்டு கருத்தரங்கு ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஃபார்மசி கல்லூரி சார்பில் தேசிய அளவிலான பன்னாட்டு மருத்துவ இதழ்களுக்கு மற்றும் கருத்தரங்குகளுக்கு உலகளாவிய கட்டுரைகள் மற்றும் கருத்தரங்கிற்கு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்களை பன்னாட்டு தரத்திற்கு தயார் செய்தல் மற்றும் ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதுவதற்கு மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு பயிற்சி வழங்கும் கருத்து பட்டறை சென்னை எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் தரம் 2 மற்றும் கிரெடிட் பாயிண்ட் 10 வழங்கப்பட்ட கருத்து பட்டறை நடைபெற்றது. கருத்து பட்டறையை கல்லூரி நிறுவனர் டிஎன்சி மணிவண்ணன், தாளாளர் செல்வி மணிவண்ணன், துணை நிறுவனர் தீபக் மணிவண்ணன், இயக்குநர்கள் ஸ்ரவந்தி தீபக் மற்றும் திவ்யா ராம்குமார், கல்லூரி செயலாளர் ராம்குமார், நிர்வாக அலுவலர் விக்ரமன் ஆகியோர் வரவேற்புரை செய்து துவக்கி வைத்தனர். கருத்து பட்டறைக்கு 15க்கும் மேற்பட்ட மருந்தியல் கல்லூரிகள், மருத்துவ துணை படிப்பு கல்லூரிகள், பிசியோதெரபி கல்லூரிகள், அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் 650 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இக்கருத்து பட்டறையில் தலைமை உரையாற்றிய கல்லூரி தாளாளர், இது போன்ற கருத்தரங்குகள் மாணவர்களிடையே ஆராய்ச்சி மனப்பான்மையையும் ஆர்வத்தையும் தூண்டுவதாகவும் அவர்கள் புதிய மருந்து கண்டுபிடிப்பிலும் மருத்துவத்துறையில் புதிய ஆராய்ச்சிகளிலும் ஈடுபட்டு இந்தியாவிற்கும் கல்லூரிக்கும் பெருமை சேர்ப்பதாக பெருமிதத்துடன் தெரிவித்தனர். கல்லூரி செயலாளர் ராம்குமார் பேசும்போது, மருந்தியல் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளும் மருத்துவத்துறையில் ஏற்படும் புதிய நவீன தொழில்நுட்பங்களும் மாணவர்களை சென்றடைவதற்கும் மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் மருத்துவமனைகளை சென்றடைவதற்கும் ஆராய்ச்சிகள் பயன்படுகின்றன என தெரிவித்தார். சிறப்புரையாற்றிய நிர்வாக அலுவலர் விக்ரமன், இப்பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்ட மாணவர்களில் குறிப்பிடத்தக்க சதவீதத்தினர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் அதுவே கல்லூரி பயிற்சி பற்றிய நடத்தியதற்கான வெற்றி என பெருமிதத்துடன் தெரிவித்தார். விழா பேருரையாற்றிய தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குனர் டாக்டர் பாலகுமரன் அவர்கள் பேசும்போது, ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்கள் கல்லூரி நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் நோய் நீக்கம், நுண்ணுயிர் மூலம் பரவும் நோய் கண்டறிதல் துறை மற்றும் துணை மருத்துவ படிப்புகள், பிசியோதெரபி மற்றும் கலை அறிவியல் துறை என அனைத்து துறைகளிலும் ஆராய்ச்சி படிப்புகளில் கவனம் செலுத்துபவர்கள் செலுத்தி வருவதை தங்கள் பல்கலைக்கழகம் நோய் கண்டறிதல் துறை கூர்ந்து கவனிப்பதாகவும் அதிசயமாக பார்ப்பதாகவும் தெரிவித்தார். விழா உரையின் போது மாணவர்களுக்கு ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு தற்போதைய ஆய்விற்கு தொடர்புடைய முந்தைய ஆய்வுகள் என்னென்ன, அவற்றில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பதை அறிந்து கொள்ளுதல், ஆய்வின் எல்லைகளை வரையறுக்கவும், எவையெல்லாம் இந்த ஆய்வில் சேர்க்கப்பட வேண்டும், எவையெல்லாம் சேர்க்கப்படக்கூடாது என்பதை தீர்மானிக்கவும் வழிமுறைகளை தெரிவித்தார். இனிவரும் கால ஆராய்ச்சி துறையில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்கள் மருத்துவத்துறையில் ஒரு சாதனை பல்கலைக்கழகமாக மாறும் என வாழ்த்தினார். கருத்தரங்கிற்கு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சிறப்பு அனுமதியும் நற்சான்றிதழும் வழங்கி கௌரவித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்களுக்கு இதுவரை ஆராய்ச்சி பற்றிய எந்த ஒரு வழிகாட்டுதலும் அறிவுறுத்தலும் இல்லாமல் இருந்ததாகவும், இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டதன் மூலம் தங்களது வாழ்க்கையில் நோக்கமும் புரிந்ததாகவும் வருங்கால ஆராய்ச்சி துறையில் வழிகாட்டியதாகவும் மனநிறைவுடன் தெரிவித்தனர். இந்த செஷன் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி 3 பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாருமே கவனிக்கணும். யாரையுமே உங்களை தூங்க விட மாட்டேன். ஒன்று கவனிங்க, இல்லை கவனிக்கிற மாதிரி நடிங்க. ஆனால் கவனிக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இடையில பேசக்கூடாது. ஓகே, ஃபைன். ரெண்டாவது, in between the session, if you need to have any clarification on the topic that I am going to cover, please stand and come up with a question and your question will be addressed immediately. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இந்த செஷன் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்கில்லை டெவலப் பண்ண போகிற செஷன். நல்லா கவனிங்க. A good teacher may not be a good researcher, but a good researcher will always be a good teacher. நீங்கள் ஒரு ரிசர்ச்சராக மாறினீங்க அப்படின்னா இந்த உலகத்தை நீங்கள் ஈஸியாக வளம் வரலாம். இந்த உலகத்தில் பல கண்ட்ரிஸுக்கு போகலாம். உங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட நெட்வொர்க் இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். ஒரு சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கும். எப்போ? when you become a researcher.
Okay. Now come to the point. 10 பாயிண்ட் சொல்ல போறேன். முதல், you need to follow the integrity. I mean, whatever you do, whether you are a student or a businessman or entrepreneur, whatever you may be, you have to follow the integrity, the ethics. That will define your ethics, the integrity. நல்லா கவனிங்க, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இன்டெகிரிட்டியை ஃபாலோ பண்ணணும். You can do anything but not everything. நல்லா கவனிக்கணும். You can do anything as a student but not everything. உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி லைன் இருக்குது, அதுக்கு மேலே போகக்கூடாது. சில டைம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாங்க, போகலாம், பட் எப்பயும் இல்லை, சில டைம் மட்டும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். ஸோ இன்டெகிரிட்டி நம்பர் 1. நம்ம திருப்பி கேட்பேன் உங்கள்கிட்ட இந்த 10 பாயிண்ட் மட்டும். நம்பர் 1 என்னது அப்படின்னா என்னது? எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, அடாப்டபிலிட்டி. wherever you go, suppose for you it happens for you to work in an industry, work for an industry or for academic institution, or you become the researcher, postdoctoral scientist at Stanford University, yes, wherever you go, the adaptability is very important. அந்த இடத்துக்கு தகுந்தபடி மாறிக்கணும். நான் சொல்றது புரியுதா? அடாப்டபிலிட்டி, அந்த கல்ச்சருக்கு தகுந்தபடி மாறிக்கணும். ரைட்? பிசிக்கலி as well as mentally. ரைட். மூணாவது, கியூரியாசிட்டி. கற்றுக்கணும்னு ஆசைப்படணும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நீங்கள் ஒரு கார் எடுக்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் ஸ்டார்ட். அது இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஸ்டார்டிங் இல்லைன்னா நீங்கள் நினச்சாலும் வண்டியை வந்து ஒரு 10 crore வண்டி வாங்கினா கூட ஓட்ட முடியாது. கியூரியாசிட்டி இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எவ்ரி சக்ஸஸ். நான் படிக்கணும், அஸ் அ பிஃபார்ம் ஸ்டூடெண்ட் நான் ஜிபெட் குவாலிஃபை ஆகணும், நான் குவாலிஃபை ஆகி நைப்பர் ஹைதராபாத்துக்கு போகணும், நான் அங்கே பிஹெச்டி பண்ணணும், முடித்த உடனே நேஷனல் யூனிவர்சிட்டி சிங்கப்பூரில் போஸ்ட் டாக் பண்ணணும். நான் போஸ்ட் டாக்னு தெரியுமா? இப்போ நீங்கள் பிஃபார்ம் படிக்கிறீங்க, அது அண்டர் கிராஜுவேட். எம்ஃபார்ம்னா என்ன? போஸ்ட் கிராஜுவேட். டாக்டரேட்னா பிஹெச்டி, தெர் இஸ் அ போஸ்ட் டாக்டரேட். நாங்களாக இருக்கும்போது நான் இந்தியாவில் போஸ்ட் டாக்டரேட் இல்லை. நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மாண்டியல் கனடா போனேன் அதுக்காண்டி. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த முக்கியமான ஒரு கேரக்டர் என்னது? கியூரியாசிட்டி. நான் பண்ணணும். தட் should be well defined. ஓகே, ரைட். இப்போ 3 சொல்லியிருக்கேன். என்னது அது? 4 ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் யூ கேன் டூ எனிதிங் பட் நாட் எவ்ரிதிங். அந்த இடத்துல வருது. உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? பிஃபார்ம் படிக்கும்போது நல்லா படிக்கணும், யூனிவர்சிட்டி ரேங்க் வரணும், ஜிபெட் குவாலிஃபை ஆகணும். அது தட் இஸ் த ஒன்லி ஒன் எக்ஸாமினேஷன் தட் இஸ் பீங் கண்டக்டட் ஃபார் அ ஃபார்மசி ஸ்டூடெண்ட் by the Pharmacy Council of India. Earlier it was conducted by IIT. When I applied for GPET, that is not GPET, GATE examination. That time it was a GATE, not a GPET. GATE examination that was conducted by IIT Kharagpur. All IIT they used to conduct. Now Pharmacy Council, after that AICT, then Pharmacy Council of India now it is conducting. அதை நீங்கள் குவாலிஃபை பண்ணி ஆகணும். அதுக்குரிய முயற்சிகள் செகண்ட் இயர்லேருந்து எடுத்துடணும். ஏன்னா ஃபஸ்ட் இயர் வந்து அடாப்டேஷன் ஆகிறதுக்கு 1 year ஆகும் ஒரு இன்ஸ்டியூட்டில். செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் எடுத்துடணும். என்னது? யூ நீட் டு spend time for preparing GPET. இப்போ 4வது பாயிண்ட் என்ன சொன்னேன்? ரெஸ்பான்சிபிலிட்டி. 5வது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லைஃப் லாங் லேர்னிங். லைஃப் லாங் லேர்னிங். அந்த லாங் நான் இருக்கிறேன் பார்த்தீங்களா? லைஃப் லாங் லேர்னிங். இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கணும். எவ்ரி டே more than 1000 articles have been published in the field of pharmacy and pharmacology every day. அதெல்லாம் படிக்க முடியாது. நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆகக்கூடாது, சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். இப்போ யூஎஸ்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்க. இப்போ டேக் ஹார்ட் as எக்ஸாம்பிள், கார்டியோவாஸ்குலர் சயின்டிஸ்ட் அப்படின்வாங்க. சில பேர் அந்த ஹார்ட்டில் வென்ட்ரிக்கலில் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த கார்டியா கான்ட்ராக்ஷன், ஆக்டின், மயோசின், ஹெவி செயின், லைட் செயின், அந்த இதில் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் அதுக்குள்ளே போய் கொரோனரி ஆர்டரி பார்த்தீங்களா? The heart gets blood supplied through coronary artery. அந்த ஆர்டரியில் ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் அதில் இன்னர் வால் இருக்கு, எண்டோதீலியம், இந்த டியூனிகா இன்டிமா, அதில் ஒர்க் பண்ணுவாங்க. அதுலேருந்து நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். தட் இஸ் அ பவர்ஃபுல் வாசோடைலேட்டர் தட் ரெடியூசஸ் த ப்ரீ லோட் ஆஃப்டர் லோட் அப்படின்னு சொல்லி அதில் ஒர்க் பண்ணுவாங்க. சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ சார் சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு மெடிசின், நைட்ரோகிளிசரின். அது என்ன மெடிசின்? நைட்ரோகிளிசரின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது என்பிசி, நைட்ரேட் பீட்டா பிளாக்கர் கால்சியம் சேனல் பிளாக்கர், என்பிசி. அது அக்ரானிம். நைட்ரேட் பீட்டா பிளாக்கர் கால்சியம் சேனல் பிளாக்கர். ஸ்டேபிள் ஆஞ்சினாக்கு யூஸ் பண்ணுறது.
Angina is a kind of cardiac pain. The imbalance between work done by the heart and the oxygen demand of the heart is known as angina. அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெடிசின் நைட்ரோகிளிசரின். சார் சொன்னாங்கல்ல, அது லோ டோஸில் வந்து இட் இஸ் எ பவர்ஃபுல் வெனுலார் வாசோடைலேட்டர். ப்ரீலோட குறைக்குது. அதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்ஏக் இஸ் த சைட் எஃபெக்ட். அதோட ஏன்னா அங்கே மட்டும் இல்லை, பிரெயினில் மெனிஜியல் வெசலையும் வாசோடைலேட் பண்ணும், அதனால் ஹெட்ஏக் உங்களுக்கு வரும். அந்த நைட்ரோகிளிசரின் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே அந்த ஹெட்ஏக் சிம்டம் இருக்கும். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ஒவ்வொரு மெடிசனுக்கும் ஒரு சைட் எஃபெக்ட் இருக்குது, அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்குது. ஒவ்வொரு அட்வர்ஸ் எஃபெக்ட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது நெவர் எண்டிங் ப்ராசஸ். மெடிசனுக்கு போனாலே அது வந்து நெவர் எண்டிங் ப்ராசஸ். ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துட்டு இருக்கும். A medicine at a low dose is a medicine, at a high dose it is a poison. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி பாய்சன் அட் லோ டோஸ் இட் இஸ் a medicine. அது உங்களுக்கு தெரியும். Who is the father of medicine? Hippocrates. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அவர். ஹிப்போக்ரேட்ஸ் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம உடம்புல டிசீஸ் ஆரம்பிக்கிற இடம் கட்டுங்க. அப்பயே சொல்லிட்டார், வயிற்றுலதே முதல் டிசீஸ் ஆரம்பிக்குமா, அதுக்கு பிறகு எல்லாமே. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டர் ஃபர்ஸ்ட் சிம்டம் ஆரம்பிக்கும், டிசீஸ் ஆரம்பிக்கும்ன்றார் அவர். சொல்கிறார், த ஃபர்ஸ்ட் டிசீஸ் டு அப்பியர் ஃபார் த ஹியூமன் பீயிங் இஸ் ரிலேட்டட் டு GIT டிசார்டர்ஸ். கட் அல்சராக இருக்கலாம், அல்லது எது வேணாலும் இருக்கலாம். அதுலேருந்து அப்படி இப்படி மாறுன்றார். ரைட். இப்போ நான் 5வது பாயிண்ட் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? லைஃப் லாங் லேர்னிங். இப்போ நான் ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். இதெல்லாம் லிட்ரேச்சரில் படிச்சது, குட்மேன் கில்மேன்ற புக்கில் படிச்சது, கேடி திருப்பாதின்ற புக்கில் படிச்சது. நீங்கள் படிக்கும்போது ஸ்டாண்டர்ட் புக்கில் மட்டும்தான் படிக்கணும். டோன்ட் கோ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஸ்மால் டெக்ஸ்ட் புக் ரிட்டன் பை அ inexperienced authors. There are authors who are known to be well experienced, who wrote a book for you. That is the book to be read by you. ஃபார்மகாலஜினா குட்மேன் கில்மேன் கையில் இருக்கணும். இவ்வளோ பெரிய புக்கு நீங்கள் ஃபுல்லாக படிக்க டைம் இருக்காது. அட்லீஸ்ட் ரெஃபர் பண்ணுங்கள். அதில் இருக்க டயக்ராம் ரெஃபர் பண்ணுங்கள், ஃபிகர் ரெஃபர் பண்ணுங்கள், டேபிள் ரெஃபர் பண்ணுங்கள், போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டியக் கிளைகோசைட்ஸ் வந்து எப்படி வந்து கார்டியக் கான்ட்ராக்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது, பாசிட்டிவ் ஐனோட்ரோபிக் ஏஜென்ட். அருமையான மெக்கானிசம், எந்த புக்கிலுமே கொடுத்துருக்க மாட்டான். ஒரு ஆன்டி அல்சர் ஏஜென்ட் எடுத்துக்கங்க. ஹவு ஆல் ஆன்டி அல்சர் ஏஜென்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் டுகெதர் இன் ரிலேட்டிவ் டு ஈச் அதர். ஒரு அருமையான அந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து நீங்கள் எந்த புக்லையுமே பார்க்க முடியாது. சரிங்களா? லைஃப் லாங் லேர்னிங். படிச்சுட்டே இருக்கணும். பிரியாரிட்டி அப்ரூவல், ஃபாஸ்ட் ட்ராக் அப்ரூவல். இப்போ நிறைய ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் அப்ரூவல் பண்ணுறாங்க. பிரியாரிட்டி அப்ரூவல். ஏன்னா 6 வருஷம் வரை வெயிட் பண்ண முடியாது. கேன்சர் பேஷண்ட்ஸ் ஆர் டைங். யூ நீட் டு ஹேவ் இமீடியட் அப்ரூவல். ஸோ அந்த ரெகுலேட்டரி பாடி அதுக்கு தகுந்த அப்படி ஒரு ரெகுலேஷன் வச்சிருக்கு. ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதனால் நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். நேற்று ஒரு ட்ரக் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, குட் பி த பாசிபிள் ரீசன். அப்படி நாலேஜ் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். கடந்த லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து 465 ட்ரக் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யார்? US ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த 465 ட்ரக்கில் ஒரு 10%, ஒரு 46 ட்ரக் அட்னால் தெரிய வரும். Taking this medicine for the management of type 2 diabetes mellitus. It is an insulin sensitizer. Later on, when you take this medicine for the management of diabetes mellitus, you are coming to know that this drug is supposed to cause heart failure. Diabetes central manage பண்ணலாம், heart failure through fluid retention. இப்போ எப்படி தெரியும் உங்களுக்கு? த்ரூ லிட்ரேச்சர். சார் சொன்ன லேன்செட், அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கோத்ரூ பண்ணணும். ரொம்ப லேன்சென்ட்னு போடுங்க, ஆர்கை வரும். ஆர்கையில் கரண்ட் டிசி ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். லைட்டாக 2 டைட்டில் பாருங்கள். பார்த்துட்டே இருக்கணும். ஒரு புது இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணணும். ஃப்ரம் வேர் யூ கம் டு நோ திஸ் இஸ் த நியூ இன்ஃபர்மேஷன் ஃபார் மீ அப்படின்னு உங்கள் டீச்சரே சொல்ல வைக்கணும். Sir, I have referred Lancet yesterday. Today, I have downloaded an article from New England Journal of Medicine, which I am planning to read it early morning 4:30. அப்படின்னு சொல்லணும். போன வந்த கதையெல்லாம் வீட்டில் பேசிட்டு இருக்கக்கூடாது. எங்கள் பக்கத்து வீட்டில் பிரச்சனை, இந்த அங்கே வந்து சண்டை, இந்த இதெல்லாம் பேசவே கூடாது. ஒன்லி சப்ஜெக்ட். எங்கே? காலேஜில் வந்தால், காலேஜ் விட்டு போனால் ஒன்லி சப்ஜெக்ட். எப்பயுமே சப்ஜெக்ட். ஏன்னா உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா? படிக்கிறது மட்டும் தான் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த 4 வருஷம் ஃபேமிலினா ஒரு 6 வருஷம், வேறு அதை தவிர எந்த டாஸ்க்குமே உங்களுக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கொடுக்கல. மார்னிங் வந்து இங்கே வந்து ஒரு 1 hour பார்த்தேன், இங்கே இருக்க அந்த கல்ச்சர் பார்த்தேன். ரியலி ஐ அப்ரிசியேட் இட். நிறைய இது வந்து என்னை வந்து லைட்டாக வந்து ஒரு கூஸ் பம்ப் வர்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிரின்சிபல் ரூம்லேருந்து ஆரம்பித்து ஒரு ரவுண்டு போனோம்.
நல்ல நல்ல விஷயங்கள் நிறையா இங்கே நான் என்னால் பார்க்க முடியும். ஐ ரியலி லைக் இட். த வே யூ ஆர் பீங் ட்ரீட்டட், த வே யூ ஆர் பீங் எஜுகேட்டட், த வே யூ ஆர் பீங் கண்டக்டட், இட்ஸ் ரியலி அவுட்ஸ்டாண்டிங். இப்போ எந்த பாயிண்ட் சொன்னேன் நான்? இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன் சொல்லுங்க? இன்டெகிரிட்டி, அடாப்டபிலிட்டி, கியூரியாசிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஆறாவது ஒரு பாயிண்ட், கிரியேட்டிவ் திங்கிங். கிரியேட்டிவ் திங்கிங். ஒரு ப்ராப்ளம், டு சால்வ் தட் சிங்கிள் ப்ராப்ளம் யூ நீட் டு ஹேவ் 10 ஐடியாஸ். நல்லா கவனிங்க. ஒரு ப்ராப்ளம், டு சால்வ் தட் சிங்கிள் ப்ராப்ளம் யூ நீட் டு டெவலப் ஆர் ஜெனரேட் தி மினிமம் 10 ஐடியாஸ். இதுதான் கிரியேட்டிவ் திங்கிங். ஏழாவது பாயிண்ட், கிரிட்டிக்கல் திங்கிங். அந்த 10 ஐடியாஸில் விச் ஐடியா இஸ் த பெஸ்ட் ஐடியா டு சால்வ் அ ப்ராப்ளம்? மனுஷனாக பிறந்தால் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் வரும். அது ப்ராப்ளம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம், மென்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அல்லது சோசியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். You have to come up with that minimum 10 ideas to solve that particular problem. And among those 10 ideas, which idea is the best idea? That is the critical thinking. Generating 10 ideas to solve a single problem is a creative thinking. Among those 10 ideas, you need to select a single best idea to solve that problem within the scope of your level, not the scope of the person who is living in Washington. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப கிரியேட்டிவ் திங்கிங் ஃபாலோட் பை கிரிட்டிக்கல் திங்கிங். கடைக்கு போறீங்க, ட்ரெஸ் எடுக்கணும், 10 ட்ரெஸ் பார்க்குறீங்க, ஆனால் கையில் இருக்கிறது 1000 ரூபா, ஒன்று தான் எடுக்க முடியும், 10 எடுக்க முடியாது. அந்த 10 ட்ரெஸ்ஸை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது வந்து கிரியேட்டிவ் திங்கிங். அது பெஸ்ட், இது எனக்கு தான் பெஸ்ட் சூட் ஆகும் அப்படின்றது என்னது? அவ்வளோதான். 10 புக்கை படிக்க பார்க்குறீங்க, இதில் பெஸ்ட் புக் எதுன்னு சொல்லி நீங்களே சூஸ் பண்ணணும். எந்த புக்கில் ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி ரெஃபரன்ஸ் இருக்கோ அது ரெஃபரன்ஸ் புக். எந்த புக்கில் ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி ரெஃபரன்ஸ் இல்லையோ அது டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ண வேணாம்னு சொல்கிறேன், ரெஃபரன்ஸ் புக்கை ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ரெஃபரன்ஸ் புக்கில் தான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கும், டெக்ஸ்ட் புக்கில் இருக்காது. The information provided in the text book you may not be able to confirm whether it is correct or wrong. But the book like Goodman Gilman, Rang and Dale, you will find the references for each statements. நைட்ரோக்ளோரைட் எடுத்துக்கங்க, உள்ள ரெஃபரன்ஸ் இருக்கும். G protein coupled receptor, Gilman reference இருக்கும், who got a Nobel Prize in 1994 for the great discovery of G protein, G alpha, G beta, G gamma. More than 60% of the cardiovascular drugs are acting through G protein coupled receptor ன்னு சொல்றாங்க. That is only because of Gilman. அவர் எழுதின புக் அது, குட்மேன் கில்மன் எடிட் பண்ண புக், சாதாரண புக் இல்லை. A student from Harvard University, a student from Sydney University and a student from Vijay Vidyalaya, எல்லாருமே அந்த புக்கு தான் படிக்கணும், அங்கே தான் படிக்கிறாங்க. அவங்க படிக்கிற புக்கு நம்ம ஏன் படிக்கக்கூடாது? அட்லீஸ்ட் அந்த புக்கு கையில் இருக்கணும். நிறைய ஃபுல்லாக படிக்க டைம் இருக்காது, ஏன்னா அது பெரிய புக். அது லைட்டாக ரெஃபர் பண்ணுங்க போதும். ஒரு தடவை ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா எந்த புக்கும் நீங்கள் படிக்க மாட்டேங்க. ஃபாலோடு பை கேடி கிருப்பாது, அதுவும் நீங்கள் படிக்கலாம். சரி, இப்போ கிரியேட்டிவ் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த கிரியேட்டிவ் திங்கிங் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டைவர்ஜென்ட் திங்கிங். டைவர்ஜென்ட் திங்கிங். கிரிட்டிக்கல் திங்கிங் இன்னொரு பேர் கான்வர்ஜென்ட் திங்கிங். ஸோ நம்ம கிரியேட்டிவ் கிரிட்டிக்கல் சொல்றதை விட பெஸ்டா டைவர்ஜென்ட் கான்வர்ஜென்ட். டைவர்ஜென்ட் கான்வர்ஜென்ட். டைவர்ஜென்ட் மீன்ஸ் கிரியேட்டிவ் திங்கிங், தட் இஸ் ஹரிசாண்டல் திங்கிங், படுத்துக்கிட்டே யோசிக்கிறது. கான்வர்ஜென்ட் மீன்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங், தட் இஸ் வெர்டிக்கல் திங்கிங், நின்றுட்டு யோசிக்கிறது. சரிங்களா? இப்ப கிரியேட்டிவ் திங்கிங் இஸ் நத்திங் பட் டைவர்ஜென்ட் திங்கிங், தட் இஸ் ஹரிசாண்டல் திங்கிங். Whereas critical thinking is a convergent thinking, that is nothing but vertical thinking. அதுக்கு இன்னொரு பேர் அனாலிட்டிக்கல் திங்கிங். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதையுமே அனலைசிஸ் பண்ணி முடிவெடுக்கணும், சும்மா டக்குன்னு முடிவெடுத்துடக்கூடாது. இப்போ ஒரு பையனோட பேசுறீங்க, இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. யூ ஹேவ் டு அனலைஸ். ஏன் உங்கள் பிபியை மெஷர் பண்ணுறீங்க, ஒரு தடவை மெஷர் பண்ணிட்டு 150 இருக்குது சிஸ்டோலிக், டைஸ்டோலிக் 100 இருக்குது, நீஸ் ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட் சொல்ல முடியாது. அப்போ ஏதாவது சண்டை போட்டு வந்திருக்கலாம், ஒரு சின்ன மென்டல் இல்னஸ் அவருக்கு இருக்கலாம், ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம். 10 டைம்ஸ் மினிமம் பார்க்கணும். நல்லா ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ஒரு டீ காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே சேரில் சாஞ்சு உட்காந்து டீ பார்க்கும்போது பிபியை மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸ்டில் இஃப் இட் ரிமைன்ஸ் ஹை, தென் ஒன்லி யூ கேன் டிக்ளேர் தட் பர்சன் as a hypertensive patient, not a single attempt. அப்போ 10 டைம்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நான் எத்தனை சொல்லியிருக்கேன்? மொத்தம் 7 சொல்லியிருக்கேன். இப்போ 8 சொல்கிறேன். உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிங்க.
எங்கே போனாலும் அதுதான், எங்கே போனாலும் 5 நிமிஷத்தில் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டிசைட் பண்ணிடுவாங்க. When you are supposed to appear for an interview, they are not supposed to conduct an interview for you for a whole day. They don't have any time. They may ask you 5 questions in 5 minutes, maybe less than 5 minutes. In that 5 minutes itself, they will come to know about your potential, the communication skill. Whether you are coming from English medium or Tamil medium does not matter. You need to develop your communication skill while you are doing B Pharmacy or PharmD or D Pharm or any other course. You communicate with each other in English. சும்மா சாதாரணமாக கேளுங்க. Have you had your breakfast? சாதாரணமாக கேளுங்க. Why are you so tired today? Oh, I studied whole night, that's why I'm looking tired. அப்படின்னு சொல்லணும். இல்லை எனக்கு மைண்டு சரியில்லை. ஏன் மைண்டு சரியில்லை? உங்களுக்கு என்ன இருக்குது, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? எது வேலைக்கு போகணுமா, எது மூட எது ஏற்றணுமா, லாரியில் ஏற்றணுமா? எதுவுமே இல்லை. அதர் தன் ஸ்டடி டோன்ட் ஹேவ் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பையன் கிளாஸில் தூங்குனான்னா நான் ஒன்றே ஒன்று நினைப்பேன், விடிய விடிய படிச்சிருக்கேன் அதே தூங்குறேன்னு நினைப்பேன். வேறு எதுவும் நினைக்க மாட்டேன். ஏன்னா என்னோட திங்கிங் வந்து பாசிட்டிவாக. நீங்கள் அப்படி கிளாஸில் தூங்குனீங்கன்னா விடிய விடிய படிச்சுட்டு இருக்கணும், அப்போ தான் தூங்கணும், இல்லைன்னா தூங்கக்கூடாது. சரி, இப்போ என்ன சொன்னேன்? நாலேஜ். எல்லா மெடிசனும் உங்களுக்கு தெரிய வரணும். சின்ன சின்ன பேப்பரில் எழுதுங்க, உங்கள் வீட்டில் வால்ஸில் ஒட்டிங்க, உங்கள் ரூமில் ஒட்டிக்கிங்க, அப்பப்போ பார்த்துட்டே இருங்க. ஏன்னா ஷார்ட் டைம் மெமரி டு லாங் டைம் மெமரி நீட்ஸ் எ ரிகர்சல், எ ஃபாலோ. அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும். இந்த உலகத்திலே காஸ்ட்லியான மெடிசன் இது. 14 crore ஒரு சிங்கிள் இன்ஜெக்ஷன் ஃபார் ஸ்பைனல் மசில் எட்ரோபி. ஒன்னா செம்னோஜன் அபிபர்வோவக், அதுதான் சிங்கிள் இன்ஜெக்ஷன் ஜீன் டிரான்ஸ்ஃபர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு போய் ரெஃபர் பண்ணுங்க, சரிங்களா? அடுத்த தடவை நான் வரும்போது அதை பற்றி சொல்லணும். எனக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன், ரைட்? அதே மாதிரி உலகத்தில் ஓல்டஸ்ட் மெடிசின், இதில் எத்தனை பேருக்கு தெரியும் கிராண்ட் ஃபாதர் மெடிசின் என்னன்னு தெரியும்? கிராண்ட் ஃபாதர் மெடிசின் அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. இமிடியட்லி ஐ வில் கிவ் எ ரிவார்ட் டு யூ. கிராண்ட் ஃபாதர் மெடிசின் அப்படின்னா என்ன? எ மெடிசின் விச் ஆர் இன் கிளினிக்கல் யூஸ் வித்வுட் ஹேவிங் அப்ரூவ்ட் பை FDA. FDA வந்து 19th செஞ்சுரியில் அதுதான் ட்ரக் அப்ரூவ் பண்ணுற ஒரு ரெகுலேட்டரி பாடி. அதுக்கு முன்னாடியே ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்க மெடிசினை, லைக் பேராசிட்டமால், லைக் குளோரோகுயின், மார்ஃபின், பேப்பாவர் சோமனிஃப்ராம். அதெல்லாம் 200 இயர்ஸ்க்கு முன்னாடியே அங்கே யூரோப்பில் கிரேக் நாட்டில் யூஸ் பண்ணிட்டாங்க. த கிரேக் காட் மார்ஃபியஸ், த காட் ஆஃப் பெயின். பேப்பாவர் சோமனிஃப்ராம், பாப்பி சீட் ஆஃப் பேப்பாவர் சோமனி, இந்த அல்கலாய்ட், மார்ஃபின், கிரேட் மார்ஃபின், இதெல்லாம் FDA அப்ரூவலுக்கு உள்ளே வரல. இந்த மாதிரி ட்ரக்லாம் பேர் என்னது? என்ன மெடிசின்? கிராண்ட் ஃபாதர் மெடிசின். ஒரு 10 லிஸ்ட்டு எனக்கு சொல்லணும், நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது கேட்பேன். சார், தீஸ் ஆர் த கிராண்ட் ஃபாதர் மெடிசின் விச் ஹவ் நாட் மெட் எனி அப்ரூவல் ஃப்ரம் FDA பட் ஸ்டில் அண்டர் கிளினிக்கல் யூஸ் வித் ஃபுல் எஃபெக்ட். இதெல்லாம் எதிலிருந்து வருது? இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? எல்லாத்துலேயுமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அப்போதே நீங்கள் ஜிபேட்டில் குவாலிஃபை. ஜிபேட்டில் சும்மா குவாலிஃபை ஆகக்கூடாது, டாப் 10ல் வரணும். டாப் 10ல் தமிழ்நாட்டில் விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசிலேருந்து 10 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க சார். அது டாப் 10ல் 10 விஜய் வித்யாலயா அப்படின்னு சொல்ல வைக்கணும். It is not impossible one, it is highly possible provided that you have a commitment, dedication towards your readings. 100 இடத்துல 40 பேர் வரணும். அப்படியே தமிழ்நாடு இல்லை, இந்தியாவே திரும்பி பார்க்கும். எங்க? தர்மபுரியில் இருக்க விஜய் வித்யாலயாவை. அது உங்க கையில் இருக்கு, உங்க கையில் இருக்கு. நாங்கள் வந்து சிம்பிளாக வந்து அட்வைஸ், வி ஆர் த ஒன்லி ஃபெசிலிட்டேட்டர், யூ ஆர் த ரியாக்டன்ட். நாங்கள் சொல்லவே முடியும், யூ ஆர் த ரியாக்டன்ட். வி ஆர் லைக் என்சைம் விச் கேன் ஃபெசிலிட்டேட் த ரியாக்ஷன், பட் யூ ஆர் த ரியாக்டன்ட். வித்வுட் யூ என்சைம்ஸ் ஆர் நாட் ஹேவிங் எனி வேல்யூ. நாங்கள் யார்? ஃபெசிலிட்டேட்டர். நீங்கள் யார்? ரியாக்டன்ட். இன்றைக்கே போய் படிக்கணும். நாளைக்கு பார்த்துக்கலாம் சார், இன்றைக்கி முக்கியமான மேட்ச் இருக்குது, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு டுமாரோ வில் நெவர் டை, நெக்ஸ்ட் வீக் வில் நெவர் டை. இன்றைக்கே போய் படிக்கணும். ஜிபேட் சிலபஸ் எடுங்க, லாஸ்ட் 20 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுங்க, 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுங்க, பாருங்க, ஒரு ஐடியா வரும். யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. நானும் கேட் எக்ஸாம் யார்கிட்டையுமே ஒரு சின்ன கோச்சிங் கூட எடுத்துக்கல. நானாக படித்தேன். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் படிப்பேன். 16 ஹவர்ஸ். எப்போ? ஹாலிடேல, சண்டேல 16 மணி நேரம் படிப்பேன். மீதி 8 ஹவர்ஸ் தான் எல்லாமே. தூங்குறது, சாப்பிட்றது, அதில் 1 ஹவர் வாலிபால் விளாடுறது. அது மஸ்ட்டு.
அது மஸ்ட். ஏன்னா ஹெல்த் இஸ் பிரைமரி, ரெஸ்ட் ஆஃப் ஆல் திங்ஸ் ஆர் நாட் செகண்டரி, டெர்சரி. ஹெல்த் இஸ் பிரைமரி. அது இருந்தாதே, சுகர் இருந்தாதே சித்திரம் வரைய முடியுவாங்கல்ல. நம்ம 10 பிஎஸ்டி பண்ணி ஹெல்த் போச்சுன்னா உட்காந்துருக்கணும். அப்புறம் டெய்லி 1 hour விளாடுங்க. ரைட். இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், எத்தனை பாயிண்ட்டு? 8th பாயிண்டா 7th? என்ன பாயிண்ட்டு? கம்யூனிகேஷன் ஸ்கில். அதுக்கு பிறகு உங்கள் ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில் இதெல்லாம் ஒன்றா வந்துடுது. இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லிசனிங் ஸ்கில். அதாவது லிசனிங் ஸ்கில் வந்து காட் கிஃப்டட்னுவாங்க. சில பேர்லாம் 10 நிமிஷம் கூட லிசன் பண்ண முடியாது, தூக்கம் வந்துடும். அப்படியே அப்போதைக்கு எப்படி தூக்கம் வரும்னு தெரியாது, சும்மா சூப்பராக தூங்குவாங்க. சில பேர் கண்ணை முடிச்சுட்டு தூங்குற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் இன்வாலண்டரி மூவ்மெண்ட் இப்படியே ஆடிட்டே இருப்பாங்க, ஏதோ சொன்னாலும் இப்படி இருப்பாங்க. ஆமாம் சார், ஆமாம். இன்வாலண்டரி, ஆனால் கையில் பெண்ணில் எழுதும். அதெல்லாம் ஸ்கில் இல்லை. லிசனிங் ஸ்கில் இஸ் த மேக்ஸிமம் ஸ்கில். தட் இஸ் காட் கிஃப்டட். கவனிச்சாத்தே நீங்கள் புரிய முடியும், புரிஞ்சாத்தே படிக்க முடியும். ஸோ கிளாஸில் அட்டென்டிவாக இருங்க. கரெக்டாக 9:30 மணிக்கு தூங்கி 4:30 மணிக்கு எழுந்திரிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லிசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். 10 மணிக்கு தூங்குனேன், 11 மணிக்கு தூங்குனேன், 12 மணிக்கு தூங்கினே, இட்ஸ் நாட் நெசசரி. தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செல்ஃபோனை தூக்கி போட்டுருங்க. எந்திரிச்சு 1 மணி நேரம் கழிச்சு செல்ஃபோனை பாருங்கள். இந்த இதான் முக்கியம், தன்னை பாதுகாக்கணும். ரைட். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தூக்கி போட்டுருணும். எந்திரிச்சு 1 மணி நேரத்துக்கு பின்னாடி தான் அந்த செல், அந்த ஃப்ளைட் மோட் எடுத்து பார்க்கணும், பார்க்கக்கூடாது. ரைட். என்ன ஸ்கில்லு? ரீடிங், ரைட்டிங். இதுக்கு மேலே 10வது பாயிண்ட் ஒரு ஸ்கில் இருக்கு, உங்கள் நெட்வொர்க்கிங் ஸ்கில். ஆட்களை பழைய வச்சுக்கோங்க. வாட் யூ நோ இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஹூ யூ நோ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஐ மீன் who you know is more important than what you know. நல்ல மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா, நான் டாக்டர் ப்ரொஃபஸர் செந்தில்குமார் வந்து ஏபிடிஐ கான்ஃபரன்ஸில் பார்த்தேன். என்னோட செஷனில் சார் வந்து சேர்பர்சன். அப்போ நாங்கள் 2 பேரும் we had opportunity to talk each other. அந்த இடத்துல ஒரு நெட்வொர்க் எனக்கு கிடச்சிச்சு. தட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ டுடே. இந்த ஒரு அருமையான இன்ஸ்டியூட்டில், ஒரு கல்ச்சரல் ஓரியன்ட், ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்டியூட்டில் நான் வந்து பேசுறதுல எனக்கு தெரியும் சந்தோஷம். ஐ எம் ஸோ ப்ளீஸ்ட் வித் இட். அப்போ எனக்கு சார் வந்து ஒரு நெட்வொர்க், சாருக்கு மூலமாக இன்னொரு நெட்வொர்க், பத்மாவதி காலேஜ் பிரின்சிபல் கிடச்சிருக்காங்க. இப்படியா நீங்கள் உங்கள் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணிக்கிங்க, ஆட்களை பழகிக்கங்க, எதிரிகளை சம்பாதிக்காதீங்க. உங்களை சுற்றி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், ஒரு ஆள் கூட எதிரியாக இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா பழகுங்க, எல்லாரும் நல்லா பழகுங்க. 10வது பாயிண்ட் என்ன? நெட்வொர்க்கிங். இவ்வளோதான். இதுக்குள்ளதே எல்லா பாயிண்ட்டுமே வந்துடும், எல்லா பாயிண்ட்டுமே வந்துடும். நாலேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கில்லுமே வந்துடும். இன்டெகிரிட்டி இருந்தாலே போதும், நீங்கள் வாழ்க்கையில் வேற லெவலுக்கு போயிடுவோம். இன்டெகிரிட்டி அதுதான் ஸ்டார்டிங். எண்டு வந்து என்ன சொன்னேன் சொல்லுங்க, கோரஸா 10 பாயிண்ட் சொல்லுங்க. முன்னதாக ஃபார்மசி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் KL செந்தில்குமார் வரவேற்புரை ஆற்றினார். மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பேராசிரியர்களும் இணை பேராசிரியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். விழா நிறைவாக கலந்து கொண்ட கல்லூரிகளுக்கு நினைவு பரிசுகளும் மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன.